மஹிந்தவால் தயார்படுத்தப்பட்ட திருகோணமலை பிக்குகள் நாமலால் சிக்கிய ஆதாரம். உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் ஆதாரங்கள் அளிப்பு சபையில் அம்பலப்படுத்திய அனுரகுமார். 11 மாணவர்கள் கடத்தல், விரைவில் குற்றவாளி யார் என்று கூறுவேன். அனுரவின் அதிரடி அறிவிப்பு. அஸ்வசும பயனாளர்களுக்கு அறிமுகமாகும் புதிய மாற்றம். பாடசாலையில் மாணவியோடு தவறாக நடந்த ஆசிரியருக்கு விளக்கமறியல். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தற்போது பேசுபொருளாகியுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சமூக வலைதளங்களில் வெளியான சில புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் மேலும் இந்த விடயத்தை பூதாகரமாக்கியுள்ளது. இந்த புத்தர் சிலை விவகாரத்தில் 21ஆம் தேதி அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெறவுள்ள பேரணிக்கான சதித்திட்டம் உள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் குறித்த பௌத்த துறவி வைத்தியசாலையில் அனுமதி பெற்றுள்ளதுடன் அவருக்காக நாமல் ராஜபக்ச தரப்பினர் பேசி வருகின்றனர். இந்த நிலையில் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் வெளியிட்ட காணொலியில் நாங்கள் ராஜபக்ச அணியினர் ராஜபக்ச பீடத்தை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். ராஜபக்சர்களாகவே காவியுடை அணிந்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இதன் மூலம் அவர்களின் நிலைப்பாடை அறிந்து கொள்ள முடிகின்றதோடு இந்த சதித்திட்டம் நாமளுடையது என்பதும் தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மையை அரசாங்கம் வெளிக்கொண்டு வரும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய அறிக்கைகளின் பக்கங்கள் கிழித்தெறியப்பட்டுள்ளது. ஆனால் அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும். குற்றப்புலனாய்வு பிரிவு தலைவர் ஷானி அபேசேகர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சனரிவித்னா ஆகியோர் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொண்டு வர பகலும் இரவாக உழைத்து வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். அஸ்வசும திட்டத்தின் பொருத்தமான சலுகைகளை வழங்குவதற்கு தகுதியான பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் காணப்படும் சிக்கல்களை சரி செய்ய புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 22 அளவுகோல்களின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் அந்த அளவுகோல்களை செயற்படுத்துவதற்கான வழிமுறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அஸ்வசும நன்மைகளை பெறுவதற்காக மட்டுமே பயனாளிகளை பதிவு செய்ய தற்பொழுது அனுமதிக்கப்பட்டாலும் இது போதாது எனவும் நாடு முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் தமது தகவல் கட்டமைப்பு ஒன்றின் பதிவு செய்வதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பதிவு செய்த பின்னரே மக்களுக்கு என்ன தேவை என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதன் மூலம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். முதியோர் மற்றும் இயலாமையுடைய நபர்களுக்கு அஸ்வசும திட்டத்தை அவர்களின் வீடுகளுக்கே சென்று பெற்றுக் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாததால் நலன்புரி திட்டத்தின் உதவிகளை பெற முடியாத தகுதி உள்ள நபர்கள் தற்போது உள்ளனர். அதன்படி முடிந்தவரை அவர்களின் அடையாளங்களை உறுதி செய்வதன் மூலம் நலன்புரி திட்ட உதவிகளை வழங்குவதன் நோக்கத்தை அடைவதற்காகவே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 11 மாணவர்களை கடத்தி காணாமல் ஆக்கிய சம்பவத்தின் குற்றவாளி வெகு விரைவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு தங்க நகைகளை உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்த போதும் அது இயலாமல் உள்ளது. எனவே அந்த நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம். அதேவேளை செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம். ஆணைக்குழு அமைத்து உண்மையை மூடி மறைக்கவில்லை. உண்மையை கண்டறியும் அவசியம் எமக்கு உண்டு. ராணுவத்தினர் குற்றமிழைத்திருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது ராணுவத்தினரை வேட்டையாடுதல் என்று குறிப்பிட முடியாது. அது மாத்திரமின்றி 11 மாணவர்களை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சட்டத்தை சரியாக செயற்படுத்தும் போது ராணுவ பழிவாங்கல்கள் என்று கோஷம் எழுப்ப வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார். மொரட்டுவை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என கூறப்படும் ஆசிரியரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மொரட்டுவை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 14 வயதுடைய மாணவியே இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேற்படி மாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியரும் அதனை மூடிமறைக்க முயற்சித்த அதிபரும் மொரட்டுவை போலீசாரால் திங்கட்கிழமை மாலை கைது செய்யப்பட்டனர். பதுரலியம் மற்றும் பிளியந்தலை
பருத்தலை ஆகிய பிரதேசங்களை சேர்ந்து 58 மற்றும் 59 வயதுடையவர்களே கைது செய்யப்பட்டனர். இருவரும் இன்று மொரட்டுவை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அதிபர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆசிரியர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இரவு யாழ்ப்பாணம் வடமராட்சி கூடாவளவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் ராஜகுலேந்திரன் பிரிந்தன் என்றும் அவர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அரசுக்கு எதிரான பேரணியில் மஹிந்த கலந்து கொள்ளப்பட மாட்டார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான எதிர்க்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஆசீர்வாதம் பெற கண்டியில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு சென்று முன்னாள் ஜனாதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்வில் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ள மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். நாமல் ராஜபக்ச எனும் திருடனை நாட்டில் ஜனாதிபதியாக மாற்றவே இவ்வாறு இனவாதம் தூண்டப்பட்டு வருவதாக ராஜாங்கனை சந்தா ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் நாட்டு மக்கள் பதட்டமடையாமல் இருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலையில் நேற்று புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தில் காணொலியொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர் சுய அரசியல் லாபங்களுக்காகவே இவ்வாறான விடயங்கள் அரங்கேறி வருகின்றன. ஜனாதிபதி இவ்விடயத்தில் தீவிர விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். மதகுருமார் என்பதற்காக நாட்டை நாசமாக்க இடமளிக்க முடியாது. ரணில் விக்ரமசிங்க என்னை சிறையில் அடைத்தது போல தற்போதைய ஜனாதிபதியும் இவ்விடயத்தில் குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். நாட்டில் காணப்படக்கூடிய போதைப் பொருள், பெண்கள் மீதான அத்துமீறல்கள், கொலைகள், குற்றச்செயல்கள் தொடர்பில் பேச இவர்கள் எவரும் முன்வரவில்லை. எனினும் தற்போதைய புத்தர் சிலையை பெரிய பிரச்சனையாக மாற்றி வருகின்றனர். புத்தர் எங்களது மனதில் தான் இருக்கின்றார். புத்தர் சிலையை ஸ்தாபிப்பதை விட நாட்டில் இன்னும் பல பிரச்சனைகள், சிக்கல்கள் உள்ளன. அவற்றை தீர்க்க வேண்டும். இது ஒரு அரசியல் சூழ்ச்சி என்பது தெளிவாக தெரிகிறது. ஆகவே யாரும் இவ்விடயத்தில் குழப்பமடைய வேண்டாம் என நான் நாட்டு மக்களிடம் கோர விரும்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கும் முகமது நஜீஃபுக்கு எவ்வித தகுதியும் இல்லை என நாடாளுமன்றத்தில் சாமர சம்பத்தசநாயக்க தெரிவித்துள்ளார். ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் பாதுகாப்பு அமைச்சு குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் திணைக்களத்தின் பொறுப்பதிகாரி ஒருவரின் திருகோணமலை காணியை பார்த்துக் கொண்டதற்காகவே இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இவர் எந்த போலீஸ் நிலையத்திலும் பொறுப்பதிகாரியாக இருக்கவில்லை. அத்தோடு திருகோணமலையில் பொறுப்பதிகாரியாக இருந்த சமயத்தில் எவ்வித தேடுதல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை. எப்படி இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டது? 55 வயதிற்கு மேல் இன்றைய நிலையில், அதாவது 60 வயது வரை சேவை செய்ய முடியாத நிலைமை போலீஸ் திணைக்களத்தில் உருவாக்கியுள்ளது. அதற்கான எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாட்டில் உள்ள போலீஸ் பயிற்சி கல்லூரிகளில் இதுவரை 6000 பேரே பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களை வைத்துக் கொண்டு 20,000 பேர் இழப்பை ஈடு செய்ய முடியாது என்று தெரிவித்துள்ளார். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் கிடைக்கப்பெற்ற அதிகூடிய மழை வீழ்ச்சியாக நேற்று யாழ்ப்பாணம் பன்னி பகுதியில் 101 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மேல், சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.